இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட ஏக்கத்தில் அவர் கண்ட ஏக்கத்தின் தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இப்ப வாழும் எம்ஜிஆர் ஆன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இயக்கத்தில் சேர வந்திருக்காங்க. நம்ம தலைவர் சொல்லுவார்ல, எப்பவுமே வாழ்க்கை ஒரு வட்டம், அது மாதிரி இதெல்லாம் ஒரு இயல்பா நேச்சுரலா இது ஒரு கட்சி இணைப்பு விழா மாதிரி எனக்கு தெரியல, ஒரு குடும்ப இணைப்பு விழா மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ நம்மளை பார்த்துலாம் சொல்றாங்க, குதிரை பேரம் பண்ணி தான் நம்ம மாற்று கட்சியினரை நம்ம பக்கம் சேர்த்துறோம் அப்படின்னு. பணம் கொடுத்து நம்ம சேர்த்துறோமா? இங்கெல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்தா பணம் கொடுத்து வந்த மாதிரியே இருக்கு. ஆர்ப்பரித்து கடல் அலை ஆர்ப்பரித்து வர மாதிரி இந்த மாதிரி அன்பு வெள்ளத்துல சூழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்ம அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் அண்ணன், அன்பு அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் பேசுறப்ப விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் ஒரு உண்மையாலுமே ஒரு அன்பு வெள்ளத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களே, அன்பு சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களே, மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் குடிகொண்டு அன்பு நண்பா நண்பிகள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தலில் நிறைய சிறப்பு இருக்குது, நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சமயம் யோசித்து பார்த்தேன், நமக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சது. ஒருவேளை நமக்கு ஒரு 140 150 இடங்கள் கிடைச்சிருந்தா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு நம்ம ஈஸியாக ஆட்சி அமைச்சிருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் பின்னாடி யோசித்து பார்த்தா கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முறையாக திமுக ஆட்சியை மட்டும் இழக்கல, அவங்க கூட்டணி கட்சிகளையும் இழந்திருக்காங்க. நம்ம 108 இடங்கள் கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இதுதான். இப்போ அனைத்து திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நம்ம முன்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இந்த அரசவையில் இடம்பெற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதை விட திமுகவிற்கு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அமையவே அமையாது. நேற்று கூட தோழமை கட்சிகளோட கூட்டம் நடந்தது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த அரசு எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை பாராட்டிருக்காங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு நடந்திருக்கு. இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருக்கவே இது பண்ணியிருப்பாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்க முடியுமா? இந்த 60 வருஷமா மாறி 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு சூழலில் ஒரு நேர்மையான வெளிப்படையான, அதே சமயம் ஒரு கொள்கை பிடிப்போட நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் சொன்னார், மதச்சார்பற்ற சமூக நீதி தான் இந்த ஆட்சியோட அடித்தளம். அதே மாதிரி நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி தான் இந்த அரசோட இரு கண்கள்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த சிறப்பான ஆட்சியை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்றனர். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, வரப்போகிற 5 வருஷம் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களில் கூட இந்த கூட்டணி தொடரும், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொன்னாங்க.